பெங்களூரு நகரில் முறையாக வரி செலுத்தாமல் பயன்படுத்தி வந்த உள்ளூர் மற்றும் வெளிமாநில சொகுசு கார்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதன்படி ஃபெராரி, போர்ஷ், BMW, பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட சுமார் 30 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மொத்த கார்களுக்கும் சுமார் 3 கோடி ரூபாய் வரை வரி பாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக மறு ஆய்வு வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1,36 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை வேலூர் நீதிமன்றம் விடுவித்தது. இதை எதிர்த்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவித்துள்ளார். LGBTQIA+ சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையையும் மருவிய பாலினத்தவர்களுக்கான வரைவு கொள்கையையும் பிப்ரவரி 17ஆம் தேதி சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் LGBTQIA+ சமூகத்தினருக்கான கொள்கை இறுதி வடிவம் பெற உள்ளதாகவும் சமூகத்தில் பாரபட்சமாக நடத்தப்படும் மருவிய பாலினத்தவருக்கான கொள்கையும் வகுக்கப்பட்டு உள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 கொள்கைகளையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதி இரு பிரிவினருக்கும் ஒரே கொள்கையை வகுப்பதில் உள்ள சிக்கல் என்ன என்பது குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.